நேர்களே, தொடர்ந்து நாம் பேசிக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் இம்ரான் கானுடைய உடல்நிலை. ரகசியமாக அவர் அடித்து, அதாவது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் மரணித்தார், இல்லை அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படி என்றால் என் தந்தை இந்த உலகத்தில் சிறையில் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு ஆவணத்தையாவது காட்டுங்கள், ஏன் காட்ட மறுக்கிறீர்கள்? இது இம்ரான் கானுடைய மகன் கசீம் கான், அவருடைய சகோதரி அலீமா, டாக்டர் உஸ்மானியா கான் மற்றும் நௌசத் நியாஸினுடைய கோரிக்கை. இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசிட்டேன். தற்போது இப்போ பேசுறது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர், அதாவது இம்ரான் கானுடைய தெஹ்ரிகே இன்சாம் அந்த பார்ட்டிக்கும் இராணுவ தளபதி அசீம் முனீருக்கும் இடையான இந்த கருத்து வேறுபாடு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. தனிப்பட்ட விஷயம் என்பது எல்லாரும் அறிஞ்சாலும் இன்றைக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கக்கூடிய அளவிற்கு இம்ரான் கான் உள்ளே இருப்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இம்ரான் கானுடைய மனைவி புஷ்ரா பீபி சம்பந்தப்பட்ட ஒரு நீண்டகால பகை, அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த பகையின் மீது அசீம் கான் அவர்களால் பலவித சொல்லப்பட்டு அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்த பகை உண்மையான ஆட்சியாளரான இது அவர்களுக்குள் முனீருக்கும் ஒரு பெரிய இரத்த மோசமான ஒரு கொதிநிலை உருவாக்கி இருக்கிறது ஆட்சியில் இருக்கும்போது. எப்ப 2018 அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இம்ரான் கானுக்கும் பாகிஸ்தான் தற்போது இராணுவ தளபதி அசீம் முனீருக்கும் இது ஒரு புறம் இருக்க, ரெண்டு பேருக்கும் இடையில அரசாங்கத்தினுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை தாண்டி தனிப்பட்ட விரோதம் இன்னும் பற்றி எரியக்கூடிய ஒரு எஸ்கலேஷன் தான் இப்ப இம்ரான் கானை இந்த வலையில சிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்கிற்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். பாகிஸ்தான்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகளை போன்று பாகிஸ்தானில் சாதிகள் இல்லை, எல்லோரும் முஸ்லிம்கள் தான். ஆனால் அவர்களுக்குள் இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். பத்தான், நம்ம ஊர்ல பட்டான் சொல்லுவாங்க. இப்ப பாகிஸ்தானில் இம்ரான் கானுடைய 14 ஆண்டு சிறை தண்டனைக்கு பின்னால என்ன காரணம் இருக்கிறது என்று நாம் இப்போ வரிசைப்படுத்த போறோம். நிறைய விஷயங்கள்ல இம்ரான் கான் படுகொலை ஆனாரா, அப்படி ஆனாரா, இப்படி ஆனாரான்னு போட்டு இருக்கிறாங்க. அவர் இல்லைன்னு மறுக்கிறாங்க. அவர் மகங்கிற செய்தியை நானும் 2 நாள் சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன காரணம்? இம்ரான் கானுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ வலிமையான அங்க தலைவராக இராணுவம் தான் ஆட்சி நடக்குது. அசீம் முனீர், அதாவது அவர் தான் எல்லாத்துக்கும். அதே மாதிரி சபாஸ் அவனுடைய பிரதமராக அவர் தொடர்கிறார். பாகிஸ்தான்ல 3 வலிமையான சமூகங்கள். ஒன்று பத்தான்கள், இரண்டாவது பஞ்சாபி இந்து இனம், மூன்றாவது ஆப்கானிஸ்தான் பாடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு இனம். இப்போ பாகிஸ்தானின் இந்த இன அதிகாரம் முகமை ஆதிக்க செலுத்துது. எல்லா உயர் இதிலையும் பஞ்சாபிகள் தான் நாட்டினுடைய எல்லா செல்வங்கள், அதிகாரம் மற்றும் இன்ஸ்டிடியூஷன் ஆக்கிரமித்திருக்கிறது. பழகியவர்கள் மீது குரல் கொடுக்கும் இந்த முக்கியமான காலகட்டத்தில் இந்த விவகாரம் அங்கே கொழுந்து விட்டு எரிகிறது. காரணம், அசீம் முனீர் ஒரு பஞ்சாபி சமூகத்தை சார்ந்தவர். பஞ்சாபிகள் தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இனக்குழுக்கள்ல பஞ்சாபி இருக்கிறாங்க, பத்தான்கள் இருக்கிறாங்க, இன்னும் மற்றும் ஆப்கன் பார்டரை சேர்ந்த ஒரு குழுவும் இருக்கிறாங்க. அதை நான் 2வது சொல்றேன். அப்ப இராணுவ தலைவராக இருக்கக்கூடிய அசீம் முனீர் பாகிஸ்தானில் ஒரு உச்சபட்ச பஞ்சாபியை சேர்ந்த ரெஜிம் அதிகாரி. அவர் பஞ்சாபி சமூகத்தை சார்ந்தவர். பாகிஸ்தான் பஞ்சாபி சமூகத்தை சார்ந்த அசீம் முனீர், பத்தான் சமூகத்தை சார்ந்த இம்ரான் கான். ஆனா இப்ப அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல், பாகிஸ்தான்ல அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்குள் பஞ்சாபி சமூகத்திற்கும் ஏனைய எல்லா சமூகங்களுக்கும் இடையே போட்டி இருக்கு. அவர் ஏதோ திடுக்கிடுத்தனம் பண்ணி முடிசூடி இருக்கலாம். அவர் அதிகாரியாக அமைதியாக பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்கலாம் அசீம் முனீர். ஆனா அவரது கட்டளையின் கீழ் செயல்படும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இம்ரான் கான் இருக்கார் பாருங்க. இம்ரான் கானுடைய
அந்த உடல் நலம், அவருடைய நல்வாழ்வு, அவருடைய தற்போதைய போய்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து அசீம் கான் ஒரு பயந்த நிலையில் தான் இருக்கிறார் என பாகிஸ்தானுடைய செய்திகள் தெரிவிக்கிறது. இம்ரான் கானுக்கு ஏன் பயப்படணும்? இம்ரான் கானை சிறையில் வச்சுட்டாங்களே அப்படின்னு கேள்வி நமக்கு வரும்ல. ஏன்னு சொன்னா, பாகிஸ்தான்ல இம்ரான் கானுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கான். ஒரு சின்ன வீடியோ கிளிப்ல இம்ரான் கான் பேசிய பேச்சு போட்டா கூட அது ஃபயர் ஆயிருது, வைரல் ஆயிருது. இம்ரான் கானுக்கு அந்த அளவிற்கு செல்வாக்கு இருக்கிறத கண்டு அசீம் முனீர் பயத்தால் அவரை பற்றி மீடியாக்கள்ல செய்தி வராம, வீடியோக்கள் ஒரு கிளிப்ஸ் கூட பொது தளங்கள்ல ஷேர் பண்ணிக்கிடாம அவங்க ரொம்ப அடக்குமுறையை கையாளுறதையும் பாகிஸ்தான்ல நம்ம பார்க்கிறோம். இம்ரான் கான் பத்தி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி, அவர் இறந்திருக்கலாம் என்று ஆப்கானிஸ்தான்ல இருந்து அடிலாயா சிலைக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். ஆனா அதிகாரிகளோ அந்த சிறையில் இருக்கக்கூடிய யாரும், குறிப்பாக பஞ்சாபி உயர் போலீஸ் அதிகாரிகள் அரசினுடைய நீண்ட காலமாக அவர்கள் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிடல, நீதிமன்றத்தின வாராந்திர கூட்டங்களின் உத்தரவை மீறியவர்கள் என்பதற்கான பதில்கள் அவர்களிடம் ஏன் இல்லை? எந்த பதிலும் சொல்லல. ஒருவர் உள்ள இருக்காருன்னா அவரை பத்தியான எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லணும். அடியாலா சிறையிலிருந்து அதிகாரிகள் ஃபுல்லா பஞ்சாபி, அசீம் முனீருடைய ஆட்கள், எந்த தகவலும் இம்ரானை பத்தி வரல. இம்ரான் கானை பத்தி செய்தி வெளியிட்டா அதை துண்டிச்சிடுறாங்க. இம்ரான் கானை பத்தி ஏதாவது கிளிப்பிங்ஸ் போனா அந்த ஊடகங்கள் தணிக்கை செய்யப்படுகிறது. இம்ரான் கானின் குடும்பத்தினர், கட்சி தலைவர்கள், வழக்கறிஞர்கள், அவர்களுக்கு there is a no, எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்ப கடைசியா இம்ரான் கான் இறந்து போயிட்டார் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் டைம்ஸ்ல இருந்து வெளியான ஒரு செய்தி தான் இப்போ இஸ்லாமாபாத்தினுடைய அமைதியை, ராவல்பிண்டியில ஏற்பட்ட இந்த சிக்கல் பாகிஸ்தான் முழுவதும் பெரும் பிரளயமாக மாறியிருக்கிறது. இம்ரான் கானை பற்றி என்ன ஏன் அப்படின்னு பாகிஸ்தான் செய்திகள் வருதுன்னா, அசீம் முனீருடைய பயம் ரொம்ப ஆழமானது. ஏன்னு சொன்னா அவர் எப்படியாவது நீண்ட காலம் சிறையிலே இருந்தால் அவருடைய புகழ் மங்கி போகும், அவர் அரசியலை விட்டு நீக்கிறதுக்கு இதை தவிர வேற வழி தெரியாம தான் இம்ரான் கானை அவர்கள் கடத்தி சித்திரவதையில் அடைத்திருப்பதாகவும் கூட ஒரு பொது மீடியாக்கள், ஆங்கில நாளிதழ்கள் தெரிவிக்கிறது. ஏன்னா அந்த அளவிற்கு இம்ரான் கான் செல்வாக்குரியவர், ரொம்ப செல்வாக்கு படைத்தவர். அதுதான் அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பேரம் பேசுறாங்க இம்ரான் கானோடு. உலகத்துல நீங்க எந்த நாட்டுக்காவது போய் உட்கார்ந்துருங்க, எத்தனை கோடி பில்லியன் டாலர்கள் கூட தருகிறோம், நீங்க அங்க இருங்க, பாகிஸ்தான்ல அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை ஒன்றும் செல்வதாகவும், இம்ரான் கான் எந்த சூழ்நிலையிலும் அதிகாரத்திற்கு, பணத்திற்கு அவர் மடிய மறுப்பதாகவும், தொடர்ந்து நான் பாகிஸ்தான் மக்களுக்காக போராட போவதாகவும் இம்ரான் கான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் மீது 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அது கன்ஃபார்மான செய்தி. இப்ப அசீம் முனீர் ஒரு ஜெனரல், அவருடைய மாஸ்க், முகமூடி அணிந்த ஒரு சக்தியற்ற, பாதுகாப்பற்ற இல்லாத ஒரு சர்வாதிகாரி. அப்படித்தான் இப்ப பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய தெஹ்ரீக் இன்சாப், பிடிஐ, அதாவது இம்ரான் கானுடைய பார்ட்டி, நவம்பர் 20ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 10 நாளைக்கு முன்னாடி, அதனுடைய தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு செய்தி ஒன்றிலிருந்து இம்ரான் கான் எந்த அறிமுகமும் இல்லாமல் அவர் 17வது நாள் அவர் உள்ள வைக்கப்படும் போது அவரை பற்றி அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற தகவல்லாம் சொன்னாங்க. இதுதான் இதுல முக்கியம். இப்ப இம்ரான் கான் இதெல்லாம் செய்யல. இம்ரான் கான் பாகிஸ்தானில் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு பாடுபட்டார். அது சாத்தியம் கிடையாது. பாகிஸ்தான்ல மட்டும் குறிச்சு வச்சுக்கிடுங்க, ஜனநாயகம்ங்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க பாகிஸ்தான்ல. நான் ஏற்கனவே என்னுடைய காணொலி கூட சொல்லியிருந்தேன். 1958 69 வரைக்கும் அய்யூப் கான், 69 71 ஆஹா கான், 76 77களுக்கு பின்பு அதாவது ஜியாவுல் ஹக்கு, 98க்கு பின்பு பர்வேஸ் முஷரஃப், 2008 9 வரைக்கும். அதுக்கப்புறம் படுகொலைகள், வங்கதேச பிரிவினையில் பூட்டோ தூக்கிலிடப்பட்டது, பெனாசிர் சுட்டுக் கொல்லப்பட்டது.
இன்னைக்கு அசீம் முனீர் கானால வந்து ஒரு ஃபீல்டு மார்ஷல் இம்ரான் கானை வந்து பயமுறுத்துறாரு. இப்போ இம்ரான் கான் வந்து ஒரு ஜனநாயகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சாத்தியம் எந்த வகையிலும் பாகிஸ்தான் கிடையாது. அதனால அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக பெரிய ஒரு ரிவோல்ட் பாகிஸ்தான் நடக்கு. எதிர்ப்பு மற்றும் சமூகம் சில விஷயங்களை அசீம் முனீர் வற்புறுத்ததன் அடிப்படையில் ஒரு அரசை அவங்க கேட்ச் பண்றதுக்கு இது வந்து சட்டப்பூர்வமாக அச்சுறுத்துகிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு சக்தி விடார். முனீர் இருக்கா பாருங்க, அசீம் முனீர், அவருடைய சக்தி பத்தான் மறுசீரமைப்பின் அச்சங்களும் முனீர் கானுக்கு இடையிலே சர்ச்சை தனிப்பட்டது. பஞ்சாபி சமூகத்தை சார்ந்த முனீர், பத்தான் சமூகத்தை சார்ந்த யாரு, இன வேறுபாடு. இப்போ இந்த இன வேறுபாட்டுடைய சீரியம், புஷ்ரா பீவினா யாரு, இம்ரானுடைய மனைவி. புஷ்ரா பீவி யாரு, இம்ரான் கானுடைய மனைவி. அவர் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. யார் வைக்கிறா, அன்றைக்கு இருக்கக்கூடிய இராணுவ தளபதி, இப்போ இருக்கக்கூடிய அசீம் முனீர். 2019 ஆண்டுல ISI தலைவர் பதவியிலே இருக்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் IS அமைப்பிலிருந்து முனீர் நீக்கப்படுகிறார். அசீம் முனீரை யார் நீக்கிறார், பிரதமர் இம்ரான் நீக்கிறார். ISI தலைவர் பதவியிலிருந்து, இது வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பதவிங்க. 2018 ஆட்சிக்கு வந்து 2019 புஷ்ரா பீவின் மீது ஊழல் குற்றம் சட்டு 2 பேருக்குள்ள பகை வந்து IS அமைப்பினுடைய தலைவராக இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இராணுவ தலைவர், ஆட்சியின் தலைவர், அதிபதி, சகல வல்லமையும் கொண்ட அசீம் முனீர் நீக்கப்பட்டார். அதிலிருந்து பகை தொடர்கிறது. இராணுவ தலைவர்களுக்கு அடுத்தபடியாக அடுத்த வல்லமை வாய்ந்த சக்தி வாய்ந்த பறவை பாகிஸ்தானுடைய ஒரு இன்டெலிஜென்ஸா ISI. இப்ப 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பகை உணர்வும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இம்ரான் கானுடைய பிரபலம் இருக்கு பாருங்க, இது அவரது கட்சி பிரபலத்தையும் இராணுவம் தனது ரொம்ப அச்சுறுத்தலா பார்க்கிறது. ஏன்னா அவர் மக்களோடு மக்களாக பேசுகிறார். இம்ரான் கான் இன்னைக்கு இல்லை, அன்றிலிருந்தே அவர் ஒரு வலுவான சக்திங்க. 1984 அவர் இந்தியா கோப்பையை அடைக்கின்ற போது, இன்னைக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஆல்ரவுண்டர். கிரிக்கெட்லேயும் கூட இம்ரான் கானுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர். அதனால முனீர் வந்து அவரை நினைச்சு பயப்படுறாரு. இதுல பஞ்சாபி மேலாதிக்கத்திற்கு எதிராக இம்ரான் கான் சமூகத்தை சார்ந்த, அதாவது எல்லாரும் முஸ்லிம்கள் தான், அவருடைய பத்தான்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறார்கள். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதியை போன்று அங்க சாதி இல்லை, அனைவரும் முஸ்லிம்கள் தான். ஆனால் அவர்களுக்குள் இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். நீ பத்தான், நீ வந்து பஞ்சாபி, இப்படியெல்லாம் நீ பலுஸ், இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். இராணுவம், பாகிஸ்தானுடைய இராணுவம் அதிகாரத்துவம், நான் ஏற்கனவே சொன்னதை தான், பொருளாதாரம், பஞ்சாபில் கேட்ட பாகிஸ்தானியர்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது பாகிஸ்தானுடைய அதிகார கட்டமைப்புல பத்தன்கள், இந்த பத்தான் சொல்லக்கூடிய இந்த பத்தான்கள் மட்டும் இல்லைங்க, பஸ்ஸூன்கள் நீண்ட காலமாக ஓரங்கட்டப்பட்டதாக உணர்ந்திருக்கிறார்கள். இப்ப இந்த பஸ்தூன்கள் யாருன்னு சொல்றேன், பஞ்சாபி யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு, யாரு, அசீம் முனீர் பஞ்சாபி, பத்தான் வந்து இம்ரான் கான். பஸ்தூன் யாருன்னா வேற யாரும் கிடையாதுங்க. இன்றைக்கு ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி செய்யக்கூடிய தாலிபான்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் பஸ்தூன்கள். எல்லாருமே தாலிப்ஸ், எல்லாருமே பஸ்தூன் இனக்குழுக்கள் தான். இப்ப 1970களில் பஸ்தூன் தேசியவாத இயக்கங்கள் வரலாற்றின் பிழைவுகள் மூலம் 1980களில் கைபர் பக்தூன்காவில் KP வள ஒதுக்கீடு தொடர்பாக அவர்களுக்குள் இனமோதல்கள் நடந்தன. அந்த இனமோதல்கள்ல பாகிஸ்தான்ல பஸ்தூன்களும் பத்தான்களும் பஞ்சாபிகளின் ஆதிக்கத்தை, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இனக்குழுவான பஞ்சாபியினுடைய சுரண்டலுக்கு எதிராக பஸ்தூன்கள் பலூச்சுங்கிறது அது ஒரு இனக்குழு, பலூச் ஒன்று இருக்கு, பஸ்தூன் ஒன்று இருக்கு, பத்தான் ஒன்று இருக்கு, பஞ்சாபி இருக்கு, இன்னும் சின்ன சின்ன குழுக்கள்லாம் இருக்காங்க. அவர்களோடு ஒரு கோலியேஷன், நட்புறவை வைத்து பலுசிஸ்தானில் நடந்து வரும் ஏராளமான ஃப்ராக்ஷன்,
பல வன்முறைகள் போராட்டங்கள் நடந்தது. இது பஸ்தூன்களுடைய ஒரு எழுச்சி எஸ்கலேஷன். இப்போ பாகிஸ்தானுடைய இந்த கூட்டாட்சியில நிதிகள் மீதான பினான்சியல் கட்டுப்பாடு, பஞ்சாபிகள் கட்டுப்பாடு தான் ஆதிக்கம் செலுத்துற நேரத்தில் கேபி வளர்ச்சி அடையாமல் செய்துள்ளது. கேபின்னா கைஃபர் பக்தூன். அந்த ஸ்டேட்ல இப்ப யாருடைய ஆட்சி இருக்கு? கைஃபர் பக்தூனுடைய அந்த ஸ்டேட் ஆட்சி இம்ரான்கானுடைய சொஹைல் அஃப்ரிடியுடைய தலைமையில் ஆட்சி நடக்க அவர் மிக முக்கியமான தலைவர். இதற்கு ஃபண்டை ஒதுக்காம இருப்பது ஒரு இனப்பாகுபாடு என்ற குற்றச்சாட்டு எரியூட்டிப்பட்டிருக்கிறது. எஸ்கலேஷன், இந்த அதிருப்தி எல்லைகளை தாண்டி பரவி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஒரு பஸ்தூன்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்கான் தாலிபானும் பஸ்தூன்கள், பாகிஸ்தானில் இருப்பவர்களும் பஸ்தூன்கள், அவர்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமையை உடைக்க முடியாத அளவிற்கு ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கிறது. ஆப்கானிஸ்தான்ல இருந்த அகதிகள் பெரும்பாலும் இந்த பஸ்தூன் அகதிகள் தான். 1980களில் படையெடுப்புல பாகிஸ்தானில் அவர்கள் ஆப்கனிலிருந்து இங்கே உள்ள பூந்துட்டார்கள். சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மற்றும் கிழக்கு ஆப்கான் மீது பாகிஸ்தான் பெரிய தாக்குதல் நடத்தினா நீங்க பார்த்திருப்பீங்க. 2 ஸ்டேட்டுக்கும் இடையில பதட்டங்கள் அதிகரித்தன. அமீர்கான் முத்தாக்கு இந்தியாவுக்கு வந்திருந்தார். இதில் சில நாட்களுக்கு முன்பு கோஸ்டும் பத்திகாவில் 10 பேர் உட்பட பொதுமக்கள் கொல்லப்பட்டார் பாகிஸ்தானுடைய குண்டுவீச்சின் மூலம். ஒரு கடுமையான குளிர்ல ஆப்கானிஸ்தானியர்கள் திருப்பி அனுப்பி அந்த சமூகத்தினரோடு கடும் சீற்றத்தை தூண்டி காபூல் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமாபாத்தை பாகிஸ்தானை ஆக்கிரமிக்க நினைக்கிறது என்று அசீம் முனீர் தலைமையில் குற்றச்சாட்டை ஆப்கன் மீது வைக்க இது இனப்பாகுபாடும் நாடுகளுக்கிடையே போராக மாறிச்சு. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஸ்தூன்கள் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அசீம் முனீருடைய பஞ்சாபி தலைமையிலான ஒடுக்குமுறையை கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ இம்ரான்கான் சேர்ந்த ஃபத்தூன்கள், அதாவது பத்தான்களை போன்று பஸ்தூன்களும் பஞ்சாபி சமூகத்தினுடைய ஆதிக்கத்தை, ஒடுக்குமுறையை, அதிகாரத்தை, பொருளாதார வல்லமை எதிர்க்கிறாங்க. இது பாகிஸ்தானில் அதிகபட்சமாக ஸ்தாபன எதிர்ப்பு உற்சாகத்தை அந்தந்த ரீஜனல்ல மிக மிக கடுமையாக அதிகரித்திருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இராணுவ ஸ்தாபனத்தின் சமீபத்திய ஒரு அபிஷியலான சொல்லாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த பஸ்தூன்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க ஆப்கானியர்கள். அது மட்டுமில்ல, கைஃபர் பக்தூன்கா கேபி மக்களை ஒரு பிரச்சனையாக அவர்கள் சிந்திக்கிறாங்க. இவங்க என்னன்னா, இவங்க தீவிரவாதிகள், இவர்கள் தலிபான் மயமாக்கள், தலிபான்களோடு இவர்களுக்கு உறவு இருக்கிறது, உள்நாட்டு பாதுகாப்பின்மை இவர்களால் ஏற்படுகிறது என்றும் பாகிஸ்தான் அரசியல்வாதியும் அங்குள்ள வழக்கறிஞருமான ஒருத்தர், அவர் பேரு ஷஜாத் அக்பர், தனதுல ஒரு பெரிய ஆர்டிக்கிள் எழுதுறார். எங்க அடிச்சு எங்க போகுது பாத்தீங்களா? தலிபானிசமாக போறாங்க, அப்படி இப்படி அவங்க தலிபானுடைய கொள்கை என்று பஞ்சாபி அரசியல்வாதிகள் இவர்களை சொல்றாங்க. நாட்டில் மிக சக்தி வாய்ந்த மனிதர் ஒரு உள்நாட்டு அரசியல் நெருக்கடியை ஒரு இன மற்றும் பாதுகாப்பு நெருக்கடியாக மறுபரிசீலனை செய்து தேசிய வாழ்க்கையை மட்டுமல்லாம பாகிஸ்தான் இராணுவமயமாக்குவதை நியாயப்படுத்த பாகிஸ்தானியர்கள் பிளவுபடுகிறார்கள். பாகிஸ்தான்ல இராணுவமயமாக்குறது மக்களுக்கிடையே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக அதுல மக்களுக்குள்ள இந்த இன ரீதியான பிளவு காணப்படுகிறது. இம்ரான்கானுடைய செய்தி வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுல அவரை பற்றிய ஸ்கிரிப்டோ, அவரை பற்றிய கிளிப்ஸோ, வீடியோ எதுவும் வரக்கூடாது என்பதில் முனீர் ரொம்ப கவனம் செலுத்துகிறார். ஆனால் இம்ரானுடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அடியாலா சிறைக்கு வெளியே முகாமிட்டிருந்து கடுமையான மற்றும் போராட்டத்தை செய்து மட்டுமல்ல, அங்கிருந்து நாங்கள் அகலப்போவதில்லை என செய்தி தொடர்பாளர் சுல்ஃபிகார் மற்றும் அஃப்ரிடி தொண்டர்கள் கடுமையான குழப்பத்தில் இந்த ஃபஸ்தூன்களும் இந்த பத்தான்களும் பஞ்சாபி அரசியல்வாதிகளுக்கு எதிராக, ஒரு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவர்கள்
ஒரு போராட்டத்தை பாகிஸ்தானில் தொடங்கியிருக்கிறாங்க. நவம்பர் மாத தொடக்கத்தில் இதில் ஒரு முக்கியமான அடுத்த செய்தி, 27வது பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு இப்போ தீண்டத்தகாத நிலைக்கு அசீம் முனீருக்கு ஒரு பெரும் நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அமெண்ட்மெண்ட் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. 243வது திருத்தத்தின் மூலம் பாகிஸ்தான் அரசியலமைப்பு 27 உட்பிரிவு 243 திருத்துவதன் மூலம் அது வாழ்நாள் முழுவதும் விலக்கு, இராணுவம், பாகிஸ்தான் டிஃபென்ஸ், பாகிஸ்தானுடைய நேவி, கடற்படை, விமானப்படை, கட்டளை, உச்சநீதிமன்றத்தின் புதிய கட்டுப்பாடுகள் ஆகிய எல்லா பாதுகாப்பு படைகளின் தலைவரை திறம்பட முடிசூட்டியது. யார? அசீம் கான. எல்லாவற்றையும் ஒரு வல்லமை கொண்ட மாபெரும் தலைவனாக அவர் 27 243 அதிகாரத்தை திருத்தி பாகிஸ்தானுடைய ஜுடிஷியல், பாகிஸ்தான் நேவி, பாகிஸ்தான் ஆர்மி எல்லாம் அவருடைய ஆட்கள் தான். இது சில இடங்கள்ல ஃபத்தான்களுடைய ஆதரவை பெறுவதற்கு நம்பப்படும் டிடிபியின் பொருளாதார பிரச்சனைகள், அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில அசீம் முனீருடைய அவருடைய ஆதிக்கத்தை இந்த அரசியலமைப்பு சட்ட திட்டத்தின் திருத்தத்தின் மூலம் உறுதி செய்கிறது. ஆனாலும் பஞ்சாபி ஆதிக்கத்துக்கு எதிராக பஸ்தூன்களும் பத்தான்களும் பரிசுகளும் அங்கே போரிட்டு, அதாவது குழப்பத்தில் போராட்டம் நடத்துவது அது நல்ல செய்தி அல்ல. இதுவரை 2023 நேற்று வரைக்கும் ஒரு 850 நாட்கள் வரைக்கும் 40 நாட்களுக்கு மேல் இம்ரான்கான் சிறையிலே இருக்கிறார். பத்தான் எதிர்ப்பை அவர் சந்தித்து வருகிறது பாகிஸ்தான் அரசு. இதனால பாகிஸ்தான்ல ஒரு அமைதி இல்லாத சூழல் நடக்கிறது. அதே மாதிரி கைஃபர் ஃபத்வான் இல்ல பிடிஐ, அதாவது பாகிஸ்தான் தெஹ்ரீகே இன்சாம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் பாகிஸ்தான்ல தான் அது. அந்த மாகாணத்தில் இப்பொழுது ஒரு பெரும் அச்சம், ஒடுக்குமுறைகள் இருந்த போதிலும் இம்ரான் கொல்லப்பட்ட செய்தி ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பஸ்தூன் பெல்ட், அது ஆப்கானிஸ்தானுடைய லிங்க், இது ஒரு எதிர்வினையை காணலாம். இது ஒரு செயின் கனெக்டிங். இப்போ இந்த விவகாரத்தில் அவர்களுடைய போராட்டம் கைபரிலிருந்து, கைபர்னா பக்தூன் கேபியிலிருந்து ஆரம்பித்து அது நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் கந்தஹார் வரை கோபத்தை தூண்டும். சங்கிலி தொடரும். இங்க உள்ள இந்த ஃப்ரக்சேஷன், இந்த போராட்டம் பஸ்தூன்கள் அதிகம் ஆட்சி செய்கிற தலிபான்கள் வரைக்கும் தொடரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாகிஸ்தான் இராணுவத்தின் அசீம் முனீர் அதை கட்டுப்படுத்த நிச்சயமாக முடியாது என்கிறார்கள். இம்ரான் உயிரோடு இருந்திருந்தால் அவரது நல்வாழ்வுக்காக அதிகாரத்தை அது அதிகரிக்கும். அவர் அரசியல்ல பெரிய புலியா வருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அசீம் முனீர் ஏன் இம்ரானை மறைக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கும், ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஷபாஸ் ஷெரீப் பொம்மை தான். இம்ரான் கானினுடைய ஒரு சின்ன கிளிப்பு, 30 வினாடி கிளிப்பு கூட பாகிஸ்தான் தெருவில் வர்றதுக்கு அஞ்சுறாங்கன்னா இம்ரான் கானுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு பெரிதுன்னு நீங்க பார்த்துக்கிடுங்க. அவரது ஆதரவு தளம் பாகிஸ்தான்ல ரொம்ப பெருசு. அவரை ரேசா வீடியோக்கள்ல காட்டிட்டா கூட பெரிய எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படின்றது கூட நம்ம இந்தியாவிலிருந்து மிக முக்கியமான திரைப்பட தயாரிப்பாளர் அபிலேஷ் பத்லி கூறியிருக்கிறார். அவர் கூற கருத்திலே உண்மை இருக்கு. அப்ப இம்ரான் கானுடைய மனைவி புஷ்ரா பீவி மட்டுமல்ல, பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், பிபி இந்த அமைப்பினுடைய பிடிஐ, பாகிஸ்தான் தெஹ்ரீகே இன்சாம் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாரையும் சிறையில அடைச்சி ஒடுக்குமுறை செய்து தனது ஆதிக்கத்தை, சிம்மாசனத்தை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்கு பெரிய அதிகார பசி இருக்கிறது. அவர் எவ்வளவு காலம் இதில் ஒட்டி கொள்ள முடியும் என்ற கேள்வி நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் பிடிஐயினுடைய அந்த பிடிஐனா பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாம், அந்த பார்ட்டி எல்லா நிலைகளுக்கும் நாங்கள் தயாராக தொடர்கிறோம் என அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கிடையில மிக முக்கியமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்துல அமெரிக்காவுடைய கை இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். நிச்சயமாக இருக்கிறது. அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் போர்ல இம்ரான் கான் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டார், ரஷ்யாவுக்கு சென்றார்.
இப்போ ஷபாஸ் ஷெரீப் அமெரிக்காவுக்கு செல்கிறார். அமெரிக்கா கிளின்டனோடு, அதாவது டொனால்ட் ட்ரம்போடு ஷபாஸ் ஷெரீப் அங்கே விருந்து சாப்பிடுறாரு. டொனால்ட் ட்ரம்புக்கு விருந்து மட்டும் இல்லைங்க, அவருக்கு நொபல் பரிசு கொடுக்கணும்னு ஒரு முறை 2 முறை இல்ல, பலமுறை சொல்றார். இப்போ உங்களுக்கு புரியுதா இவங்க யார் அப்படின்னு சொல்லி? அமெரிக்காவுக்கு எதிராக இம்ரான் செயல்பட்டதால் இன்றைக்கு அசீம் முனீரும் ஷபாஸும் பதவிக்கு வந்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு அமெரிக்க வெள்ளை மாளிகையில விருந்து நடக்கப்படுகிறது. பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க? இப்போ அமெரிக்கா பாகிஸ்தானோடு இப்பொழுது மீண்டும் உறவு, ஏற்கனவே பாகிஸ்தானோடைய சீன உறவுகள், அதே மாதிரி இம்ரான் கானுடைய அவருடைய ஃபத்தூனும் ஃபத்தாக்கள், அதாவது இந்த பத்தான்ஸ் இந்த இனங்களும் பஸ்தூனுடைய வேர்கள் அவங்க நீரகாலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறனால இப்போ அவர்களுக்கான இந்த ஆதிக்க போராட்டம் இருக்கிறது. என்ன விஷயத்திலையும் நான் சொல்றேன், பாகிஸ்தானை பொறுத்தவரை இம்ரான்கான் தொண்டையில் சிக்கக்கூடிய ஒரு எலும்பு தாங்க அசீம் முனீருக்கு. அது எப்பவும் குத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டு அவருக்கு இருக்கு. பலுசிகள் அவருக்கு எதிராக இருக்கிறாங்க, பத்தான்கள் எதிராக இருக்கிறாங்க, பஸ்தூன்கள் எதிராக இருக்கிறார்கள். இப்போது ஒரு முரட்டுத்தனமான முனீருடைய நடவடிக்கை கொஞ்ச காலம் ஓடலாம், ஆனால் கண்டிப்பாக அங்கு வேறொரு புரட்சி வந்து அவர் பாகிஸ்தான் அரசியலிருந்து இறங்குவது தவிர்க்க முடியாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த செய்தியில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இம்ரான் கான் கைது செய்வதன் பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக உக்ரைனுக்கு இம்ரான் சென்றது தன் பாலிசியை அமெரிக்காவுக்கு எதிராக கொண்டு வந்தது. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நொபல் பரிசுக்கு ஒரு முறை இல்லை 100 முறை பரிந்து கொண்டே இருந்த யார்? ஷபாஸ் ஷெரீப். அவருடைய ஆளுமையாக இருக்கிற இராணுவ தளபதி, முழு அதிகாரத்தையும் வைத்திருக்கிற அசீம் முனீர், பாகிஸ்தான் அரசியல் அமைப்பில் பஞ்சாபிகளுடைய ஓங்குதல், அவர்களுடைய அதிகாரம், அவருடைய கல்விக்கு எதிராக பத்தூன்களும் பலுசிஸ்களும் மற்றும் பத்தான்களும் பஸ்தூன்களும் போராட்டம். 27வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம், 240 உள்பிரிவு திருத்தி பாகிஸ்தான் ஆர்மி, கடற்படை, தரைப்படை, வான்படை, கப்பற்படை, நீதிமன்றம், ஃபினான்சியல் செக்டர் எல்லாத்துக்கும் இவர் தான் அதிகாரம். ஆனால் அவர் இம்ரானுக்கு பயப்படுறார். இம்ரானை பற்றி செய்தி இப்போ வரல, ஆனால் இதுதான் உண்மையான காரணம் அப்படிங்கிறத ஆங்கில செய்திகளின் தமிழாக்கத்தை உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துட்டேன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.